மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம கேட்ட விஷயம் கமெண்ட் செக்ஷனில் சாட்டோட கெஸ்ஸிங்கும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும் நம்ம எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்தால் வாரத்தில் 5 நாள் ஆல் போர்டு எடுக்க முடியும் அப்படின்ட்டு. நேற்றுமே பார்த்திங்கன்னா 4 மட்டுமே நான் நல்லா ஸ்ட்ராங்காக சொன்னேன். ஸோ 94ன்னு கொடுத்தேன், அது 49ன்னு போயிடுச்சு. இருந்தாலும் இன்றைக்கி 2 in 1 2 கணிப்புமே ஒரே வீடியோவில் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற நபர்கள் மட்டும் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. மற்ற பேர் வந்து நீங்கள் வீடியோவே பார்க்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா சாட் கெஸ்ஸிங்கின்னு கமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 90 பேர்லேருந்து ஒரு 60%னா 60 பேர் வந்து சாட்டு கேட்டு தான் சாட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லி தான் வந்து கமெண்டே போட்டிருக்கீங்க. அப்போது அந்த 60% மக்கள் வந்து இந்த 2 சாட்டையும் எதிர்பார்க்கக்கூடியவங்க. ஸோ நீங்கள் ஒரே ஒரு ஐடியா மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். அந்த நம்ம ரெகுலராக போடுற சாட்டர்ஜியிலேருந்து ஆல் போர்டும் இந்த பேட்டர்னில் பக்கத்தில் எங்கேயாவது க்ளூ நம்பர் இப்போ எடுத்து கொடுப்பேன். இது 2017 முந்தா நாள் கம்யூனிட்டி போஸ்ட்டு போடும்போது அதே மார்ச் மாதம் தான் நான் கணக்கு போட்டது. ஸோ அதை தான் ஃபாலோஅப் நம்பராக கொடுக்கணுன்னு பார்த்தா அது இங்கே இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டில் போயிடுச்சு. நான் காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாதீங்க. 24/5/2025 காருண்யா சனிக்கிழமைக்கு கேரளா லாட்ரி கணிப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கெஸ்ஸிங் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் எதிர்பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதோ உங்ககிட்ட இருந்து உங்களோட அவுட்புட்டு கமெண்டில் என்ன கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போட முடியும். ஸோ கமெண்ட் செக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாருக்குமே கமெண்ட் பண்ண தெரியாதுன்னெலாம் கிடையாது, எல்லாருக்குமே கமெண்ட் பண்ண தெரியுன்றதும் கிடையாது. ஆனால் உங்களால் முடிஞ்சது ஒரு கமாண்டு, உங்களால் வேல்யூபுளான கொஸ்டின் நீங்கள் கேட்கக்கூடிய தமிழ்லையோ இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ நீங்கள் வாய்ஸில் போட்டு கூகுளில் வந்து வாய்ஸில் சொன்னால் கூட கமெண்ட் அதுவாக டைப் ஆயிரும். நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய லாங்குவேஜ் மட்டும்தான் அது இம்பார்ட்டண்ட். நீங்கள் இங்கிலீஷில் செலக்ட் பண்ணி இங்கிலீஷில் பேசினாலும் வந்து அதை டைப் பண்ணி கொடுத்துரும். தமிழில் செலக்ட் பண்ணி தமிழில் பேசினாலும் அதை டைப் பண்ணி கொடுத்துரும். ஸோ கமெண்ட் செக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நேற்று 4 ஆல் போர்டு வாங்கின அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. நல்ல விஷயங்களை பண்ணுங்கள், அவ்வளோதான். உங்களால் ஒரு 10% யாருக்காவது நல்லது பண்ண முடியும்னு உங்கள் மனசார நினச்சிங்கன்னா மட்டும் உதவி பண்ணி கொடுங்க. வந்து உதவி பண்ணி கொடுங்கன்னா எனக்கு இல்லை, உங்கள் கையால் உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணி கொடுங்க. குறைஞ்சம் லாஸ்ட்டு குறைஞ்சபட்சம் 10 ரூபா டீ, 2 ரூபா பிஸ்கெட்டோ ஒரு பன்னு பாக்கெட்டோ உங்களால் முடிஞ்சது இதை நான் பண்ணேன்னா இன்றைக்கி என்னால் இதுதான் வந்தது, எனக்கு சின்னதாக தான் ஒரு அமௌண்ட் வந்தது, அந்த சின்ன அமௌண்ட்லேருந்து நீங்கள் சொன்ன பேச்சுக்கு நான் மதிப்பு கொடுத்து நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்றது தெரிவிச்சிங்கன்னா மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கும். ஸோ சந்தோஷம் அதிகமாக இருக்கும்போது நல்ல கெஸ்ஸிங் நல்ல வின்னிங்லாம் வந்து வந்துட்டுருக்கோம். மனசு கொஞ்சம் கஷ்டமாக ஆச்சு, அது எல்லாருக்குமே உங்களுக்குமே அதான் இயல்பு தானே, இயல்பானது தானே நான் சொல்கிறேன். நான் ஏதோ எனக்கு மட்டுமே சுயநலமாக சொல்லலைல்ல, எல்லாருக்கும் இது பொதுவான விஷயம் தானே. மனசு நல்லா இருந்தால் எண்ணமும் செயலும் நல்லா இருக்கும், மனசு கொஞ்சம் கவலையாக இருந்தால் எண்ணமும் செயலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸில் ஓரளவுக்கு நம்மளுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ கமெண்ட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இன்றைக்கி முதல் நம்ம ஸ்ட்ராட்டர்ஜி கணக்கை பார்த்துருவோம். இந்த ஒரு ரஃப்பான பேப்பர்லேயே ஸ்ட்ராட்டர்ஜி கணக்கை பார்த்துட்டு நம்ம அடுத்தது 2017 டபுள் டக்கர் மாதிரி 2 ரிசல்ட் வந்திருக்கு. 2 ரிசல்ட் வந்திருக்கு. 1439 2 ரிசல்ட் வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 1 வந்திருக்கு, ஜூலை மாதம் 1 வந்திருக்கு. அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு தான் நான் இன்றைக்கி வீடியோவே போடுவேன். நீங்கள் உங்களால் ஸ்கிப் பண்ண முடியாது, அதாவது வின்னிங் வாங்கணும், நான் இன்றைக்கி ஏதாவது ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ணணும், நீங்கள் சொல்கிறதில்ல நான் மாற்றி போட்டு எப்படியாவது இன்றைக்கி வின்னிங் வாங்குவேன், நான் வாங்கியே தீருவேன்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் இன்றைக்கி. ஸோ ஸ்கிப் பண்ண வேண்டாம். முதல் வந்து நான் சொல்லக்கூடியது வந்து ஸ்ட்ராட்டர்ஜி கணக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டர்ஜி கணக்கை வந்து நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டர்ஜியை நம்ம நேற்று வந்த லாஸ்ட்டு 1 4 3 9. ஓகேங்களா? எழுத்து சின்னதாக இருந்ததுன்னா நான் கொஞ்சம் பெருசாக்கிறேன். 1 4 3 9. இப்போ நம்மளுக்கு 1 2 3 4 பேப்பரில் இருந்து எழுதுகிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. 5 6 7 8 9
7 8 9 0. இப்போ இதுக்கான ஸ்ட்ராட்டஜி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஏன் இதை வந்து நம்ம தினமும் போட்டுட்ருக்கோன்னா, யாராவது தெரியாத ஒரு நபர் இதை பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. 1 4 7 2 6 8 3க்கு வந்து 5 2 புதுசாக ஆட் ஆகிருக்கிறது 9 அடிஷ்னலாக தெள்ள தெளிவாக எழுதுகிறேன் பாருங்கள். மறுபடியும் 1 7 ஓகேங்களா. 5க்கு வந்து 2 3 6 6க்கு 0 8 ஓகேங்களா. மறுபடியும் 7க்கு 7ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு எல்லாமே வந்து 741 மெத்தடில் தான் வரும். 6 2 9 ஆஸ் யூஷுவல் மடங்கு 6 3 0 6 8 ஓகேங்களா. இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ நேற்று வந்தது நம்மளுக்கு நேற்று என்னென்னலாம் வந்தது ஓகேங்களா. டி போர்டுக்கு 1ன்னு வந்தது ஓகேங்களா. டி போர்டுக்கு 1 வந்தது. அப்புறம் ஏ போர்டுக்கு 4 வந்தது. அப்புறம் பி போர்டுக்கு 3 வந்தது. சி போர்டுக்கு 9ன்னு வந்தது. அப்போது எக்ஸாக்டாக டி ஏ பி சி இப்போ இங்கே இருக்கிறதுலாம் நம்ம வந்து இங்கே வந்து காப்பி பண்ணி எழுத போகிறோம். அப்போது நல்லா பார்த்துங்க. டி வந்து 1க்கு வந்து 4 7 ஓகேங்களா. 1க்கு வந்து 4 7. அப்புறம் ஏ வந்து 4க்கு 1 7. அடுத்தது 3க்கு வந்து 5 2 9 ஆப்ஷன். அதாவது நம்ம இப்போ இந்த வாட்டிலேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் 9. சி 6 3. இப்போ இதிலேருந்து உங்களால் ஈஸியாக வந்து ஏபிசி கனெக்ட் பண்ணி எடுக்க முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஏ பி சி. டிக்கு 4 7, ஏக்கு 1 7, பிக்கு 5 2 9 5 2 9, சிக்கு 6 3. இதெல்லாம் மெமரி வச்சுக்கிங்க. ஏன்னா 9க்கு வந்து மடங்கு தான் 6 3 9. இப்போ நம்ம இதிலேருந்து தான் ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் எடுக்க போகிறோம். ஆல்போர்டு என்ன நம்ம கொடுக்க போகிறோன்றதை இம்பார்ட்டண்ட்டாக கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆல்போர்டு வந்து நம்மளுக்கு இங்கே பாருங்கள் 7 7 2 அது வருது ஓகேங்களா. அப்போது நம்ம தாராளமாக ஆல்போர்டு வந்து 7 பவரில் 2 ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஏவும் இந்த வந்து 7 வந்து இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கிங்க. அடிஷ்னலாக 2 வச்சுக்கிங்க. அப்போது நம்மளுக்கு வந்து இங்கே மெயினாக நம்ம பார்க்குறது 4 7 2 6 ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 7 1 5 6 ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. 6 ட்ரை பண்ணலாம். இது ஒரு பேட்டர்ன். இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்னில் மிக்ஸ்அப் பண்ணி எடுத்தீங்க. நேர் வரிசையில் என்ன இருக்குது அப்படின்னா 4 1 5 6 7 7 2 3 ஓகேங்களா. 7 7 2 3. அடுத்தது பார்த்திங்கன்னா 4 1 9 6 இல்லை 9 3 4 1 9 6 ட்ரை பண்ணலாம். ஏன்னா சிக்கு வந்து இன்றைக்கி 6 வந்து நிற்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன். சாட்டர்டே 6வது நாள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இது ஏதோ மேஜிக்கே அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கரெக்டாக நம்ம கணிச்சு கரெக்டான முறையில் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே ஒரு 6வது நாள் 6 ஓகேங்களா. 6வது நாள் வந்து 6 அப்படின்றது ரெஃப்ளெக்ட் ஆகணும். நீங்கள் டேட் வைஸாக நீங்கள் டேட்டை டோட்டல் பண்ணாலுமே 6ன்றது நம்மளுக்கு இன்றைக்கி முடியும். அதில் இந்த வாரத்தில் 6 க்ளோசிங்கில் இன்னும் நான் ஆகலை. ஸோ 6 வந்து க்ளோசிங் ஆக்கணும்.
க்ளோசிங் கண்டிப்பாக 6ன்னு வந்ததுன்னா அது ஒரு நல்ல பேட்டர்ன். 0 பிகினிங்கில் வந்தால் 6ன்னு வரணும். ஏன்னா 0 பேட்டர்னில் இருக்கிறதே வந்து 0 பேட்டர்ன் இங்கே வரல நேற்று, இருந்தாலும் 0 பேட்டர்னில் இருக்கிறது இது ரெண்டுத்தில் நம்மளுக்கு 8 வரணும் இல்லை 6 வரணும். ஆனால் 8 நம்ம கணக்கில் இல்லை, அது வந்து இங்கே 3 தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கறது 6 இன்றைக்கி க்ளோசிங் ஆகணும். அதனால் 6 பேஸ் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு நிறைய போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம எழுதி போடுவோம்ல, எழுதி போடுறதுல நான் ஸ்ட்ராட்டஜி கணக்கில் ரெகுலராக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் பிரதர். நீங்கள் கொடுக்குற ஆல் போர்டு ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு, அதை நான் மாற்றி மாற்றி வச்சு நான் தான் மிஸ்டேக் பண்ணுறேன், அதை எப்படி கரெக்டான முறையில் வைக்கணுன்றதை நான் இன்னும் 2-3 வீடியோ நான் பார்த்து நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ரெகுலராக பார்க்கலாம். இல்லை சேட்டு பிரியராக இருந்தால், சேட்டோட ஃபேவரட் ரசிகராக இருந்தால், இந்த சேட்டில் இருக்க கணக்கில் இருந்தது நான் தனியாக செப்பரேட்டாக எடுப்பேன். இந்த நீங்கள் மார்க் பண்ணி மட்டும் கொடுத்தா போதும், நீங்கள் நம்பர் கூட எழுத தேவையில்லை. அந்த சேட்டில் எந்த வருடம் எந்த மாதம் நீங்கள் எங்கேருந்து மார்க் பண்ணுறீங்க அந்த லெவல் தெரிஞ்சால் போதும். நான் க்ளூ நம்பரை மார்க் பண்ணி நானே ஒரு கெஸ்ஸிங்கை எடுத்துப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மோட்டிவேஷன் உள்ள நபர்கள் ஸோ சேட்டை எதிர்பார்க்குறீங்க. அந்த சேட்டை வந்து உங்களால் தேட முடியல. ஏன்னா 2012லேருந்து 2024 இருக்கும். அதாவது சொல்லணும்னாலே 14வது தடவை தான் வந்து 2025 வருது. 2012, 2013, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 14 வருட சேட்டை நான் வச்சு பார்க்க முடியாது பிரதர். அந்த 14 வருட சேட்டை நீங்கள் தேடி எனக்கு வந்து எந்த சேட்லேருந்து இந்த நேற்று வந்த லாஸ்ட்டு 4 டிஜிட் வருதுன்றதை எனக்கு சும்மா இன்ட்டு கொடுத்தா போதும், நாங்கள் கணிப்பு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரெகுலராக எல்லாரும் இதே சேட்டு வீடியோ எழுதி போடுற வீடியோவே கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ண முடியும், என்னால் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதுக்கு மெயினாக இப்போவே வந்து பாஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலுமே ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கான் கொடுக்கலன்னா உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பு இந்த ஃபேஸ்புக்கிலலாம் வர நோட்டிஃபிகேஷன் மாதிரி வராமல் போயிடும். அதிலலாம் பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு டீஃபால்ட்டாக வந்துடும். இதில் அப்படி இல்லை, உங்களுக்கு எந்த சேனலை பிடிக்குமோ, நீங்கள் எதை லைக் பண்ணுறீங்களோ, எந்த சேனலை நீங்கள் விரும்பி பார்க்குறீங்களோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சிடுறீங்க. அந்த சேனலில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் பர்சன் வந்து வீடியோ போடும்போது உங்களுக்கு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வராது. இது தெரியாமலே சில பேர் வந்து நிறைய பேர் யூடியூப்பில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மெயினான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஆனால் பெல் பட்டனை நீங்கள் கொடுக்கல. ஸோ இப்போத்துலேருந்து ஃபஸ்ட்லேருந்து பாஸ் பண்ணுங்கள், வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபுன்னு கீழே இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஒரு 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி, அதாவது பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆல்ன்ற ஆப்ஷனே வரும். ஓகேங்களா? அதனால் சப்ஸ்கிரைப், பெல், ஆல். ஓகேங்களா? இது மெயினில் வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப், நெக்ஸ்ட்டு பெல்லு, 3வது ஆல். அந்த ஆல் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இப்போ சேட்டை சொன்னேன்ல பிரதர், எனக்கு நீங்கள் வருடம் மாதம் மட்டும் சொன்னால் போதும், நான் மார்க் பண்ணியே போடுறேன். வருடமும் இது ஒன்று டைப் பண்ணி போடுறது இல்லாமல் அந்த சேட்டையே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து அப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சேட்டே வந்து எக்ஸாக்டாக வந்துடும். ஓகேங்களா? அதனால் இப்போது ஃபஸ்ட்லேருந்து போகிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கொடுத்து முடிச்சிருப்பீங்க. இந்த ஒரு இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் அடிங்க. ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். அதை வந்து நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ராப் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு சேவ் ஆயிரும். ஓகேங்களா? இதை விட வேறு என்ன உங்களுக்கு எளிமையான முறையில் கணிப்பை சொல்லிட முடியும்? இல்லை கணிப்பை வந்து உங்களுக்கு எளிமையான ஃப்ரெண்ட்லி உங்களோட ரிலேஷன் உங்களோட சகோதரராக நான் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியுன்றது எனக்கு தெரில. ஏதோ வீடியோ போடணும் பேசணும் அப்படின்றத நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஸோ வீடியோ போடணும் பேசணுன்னா கண்டென்ட்டே இல்லாமலாம் எவ்வளவோ பேசலாம், எவ்வளவோ பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான், உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லாருக்குமே டோட்டலாக ஒட்டு மொத்தமாக ஒரு கணக்கு போட்டு 100% வச்சுட்டா 90% பேர் ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்காக தான் வந்து நீங்கள் வந்து லாட்டரின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே வந்து என்டர் ஆகிருக்கீங்க. ஏதோ ஒரு கமிட்மெண்ட் ஒன்று இப்போது நடைமுறையில் இருக்கிறது. உங்களோட பசங்க இது ஆமாவா இல்லையான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பசங்க ஃபீஸு, இந்த ஸ்கூல் வந்து இயர் எண்டு முடிஞ்சு மறுபடியும் வந்து ரீஓப்பனிங் பண்ணுவாங்க.
அதில் வந்து எவ்வளோ பேர் ஃபீஸுக்காக எதிர்பார்த்துட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. 2வது வண்டி வாங்கியிருப்பீங்க. ஆசைப்பட்டு ஒரு வண்டி வாங்கியிருப்பீங்க. வண்டியை வந்து ஃபுல் பணம் கொடுத்து வாங்க முடியாமல் டியூவுக்கு வாங்கியிருப்பீங்க. டியூ கட்டணுமே, 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ, ஏன்னா இதெல்லாமே நான் டியூ எடுத்திருக்கேன். இந்த டேட்லாம் எனக்கு தெரியும். 2ஆம் தேதி எந்த டியூ வரும், 5ஆம் தேதி எந்த டியூ வரும், 7ஆம் தேதி எந்த டியூ வரும், 15ஆம் தேதி லாஸ்ட்டாக எந்த டியூ வரும். இந்த 4 டியூவுமே நான் கட்டிகிட்டு இருக்கேன். அதனால் அந்த டியூ டேட்லாம் தெரியும். நான் வண்டிக்கு டியூ கட்டணும், காருக்கு டியூ கட்டணும், ஒரு குட்டி யானை எடுத்தேன், குட்டி யானைக்கு டியூ கட்டணும், செகண்ட் ஹேண்டில் ஒரு மேஜிக் ஆட்டோ எடுத்தேன், அந்த மேஜிக் ஆட்டோவுக்கு நான் டியூ கட்டணும், ஆப் ஆட்டோ எடுத்தேன், அந்த ஆப் ஆட்டோவுக்கு டியூ கட்டணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன், கல்யாணத்துக்காக வாங்கின கடனை நான் அடைக்கணும், என் பையனை வந்து காலேஜில் சேர்த்தேன், காலேஜுக்கு வாங்கின கடனை என்னால் அடைக்க முடியல, நான் இப்போ தான் ஆசையாக ஒரு வீடு கட்டினேன், வீடு கட்டினதுக்கு இஎம்ஐ வரும். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும். கமிட்மெண்ட் இல்லாத மனிதனே இங்கே கிடையாது. கஷ்டங்கள் இல்லாத மனிதனும் கிடையாது. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வெளியே நம்ம சிரித்து பேசிட்டு எல்லாருக்கிட்டையும் வேஷம்தான் போட்டுட்டு இருக்குமே தவிர கஷ்டம் இல்லாமல் யாருமே கிடையாது. இது வந்து உங்களோட வலது கையை எடுத்து இடதுபுறமாக இருக்கக்கூடிய உங்களோட செஸ்ட்டில் வச்சு நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள். கஷ்டம் இல்லாத மனிதன் நீங்கள் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? உங்கள் இதயத்து மேலே உங்கள் கையை எடுத்து வச்சு நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள். கஷ்டம் இல்லாமல் யாரும் கிடையாது. ஸோ கஷ்டத்தை எப்படி நம்ம கிராஸ் பண்ணுறது அப்படின்றது முதல் ஒர்க்கு. லாட்டரின்றதே வந்து பார்ட் டைமாக தான் இருக்கணும். லாட்டரியை வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாகவோ இல்லை இதுதான் மெயின் ஜாபாவோ அப்படின்னு நினச்சிங்கன்னா என்றைக்குமே நீங்கள் வந்து லாஸ்ட்லேருந்து ரெக்கவர் ஆகவே முடியாது. முதல் உங்களோட உழைப்பை நம்பி நீங்கள் என்ன சின்ன தொழில் பண்ணாலும் சரி, அது கூலி வேலையாக இருந்தாலும் சரி, கட்டட தொழிலாளியாக இருந்தாலும் சரி, ஒரு மெக்கானிக் ஷெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு டிரைவர் ரெகுலராக தினப்படி ஆட்டோ ஓட்டுறதாலும் சரி, தினப்படி ரேப்பிடோவோ இல்லை என்ன ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட உங்களோட மெயின் தொழில் வந்து அதுதான். இது வந்து அடிஷ்னலாக இப்போ நான் சொன்ன அந்த கடனெல்லாம் எப்படி அடைக்கணும், எப்படி செய்யணும், உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு உங்கள் உழைப்புன்னா நீங்கள் அடிஷ்னலாக இதில் வந்து கொஞ்சம் மூளையை செலவை பண்ணி கொஞ்சம் யோசித்து கான்ஸ்டண்ட்டாக இப்படி வரலாம் அப்படி வரலான்னு சிந்தித்து எடுத்திங்கன்னா நீங்கள் லாஸ் ஆக மாட்டீங்க. ஏதாவது ஒரு விதத்தில் ப்ளஸ் ஆவீங்க. நீங்கள் எப்போவுமே ப்ரொஃபஷ்னல் 24 ஹவர்ஸாக லாட்டரியை பற்றியுமே நீங்கள் திங்க் பண்ணுற ஆளாக இருந்தால் நம்ம வீடியோவை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஓகேங்களா? 24 ஹவர்ஸ் லாட்டரி. காலையில் எழுந்ததுலேருந்து லாட்டரி, மதியம் லாட்டரி, நைட்டு படுக்கும்போது லாட்டரி. குடும்பத்தில் சந்தோஷமே இருக்காது. யாராவது வந்து உங்கள்கிட்ட பசங்களோ இல்லை உங்களோட மனைவியோ யாராவது ஏதாவது கேட்கும்போது அவங்ககிட்ட இரிட்டேட்டாக வரும்மா, நான் இந்த மாதிரி வேலையில் இருக்கேன் நீங்கள் போங்க அப்படின்னு உங்கள் குடும்பத்துக்கு கூட உங்களால் நேரத்தை செலவு பண்ணுறதுக்கே முடியாது. அதனால் மெயினான விஷயம் ஒரே ஒரு விஷயம், லாட்டரியை சைடில் வைங்க, உங்களோட உழைப்பை மெயினில் வைங்க. அவ்வளோதான். இதே ஒரே ஒரு கான்செப்ட் தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது. அதுதான் நம்மளுக்கு கீழே அடிக்டில் இருக்கணும். அது என்ன பழக்கமாக இருந்தாலும் சரி, குடிப்பழக்கமாக இருந்தாலும் சரி, புகைப்பிடிப்பவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் அந்த பழக்கம் உங்களை கையாளக்கூடாது. நீங்கள் தான் அதை கையாளணும். இது எல்லாமே கெட்ட பழக்கம்தான். சிகரெட்டு, ஆல்கஹால், லாட்டரி, இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் என்னென்னலாம் டொபாக்கோ இதெல்லாம் என்னென்னலாம் வருதோ இது எல்லாமே கெட்ட பழக்கம் தான். இதை யாருமே நல்ல பழக்கம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் ஒருவேளை நீங்கள் இதில் வந்திருக்கீங்க அப்படின்னா அதை குறைச்சிக்கணும். அப்படி இல்லாட்டி அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது. இதை மட்டும் மெயினில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம சேட் கணிப்பை பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி பேசணும்னு நினச்சேன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதி வச்சுட்டு சில மேடை பேச்சாளர்கள்லாம் பேசுவாங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. எழுதி வைக்காமலே என்னால் உங்கள்கிட்ட 24 மணி நேரம் என்னால் பேச முடியும். ஓகேங்களா? எழுதி வைக்காமல் 24 மணி நேரம் உங்களுக்கு உபயோகம் உள்ள விஷயங்களாக என்னால் பேச முடியும். எந்த ஒரு நோட்ஸும் எடுக்கலை, எதையும் எழுதி வச்சு ப்ரிப்பேர் பண்ணி மனப்பாடம் பண்ணி பேசலை. இந்த இடத்துல என்ன தோணுதோ அதை அப்படியே வாய் வழியாக வருது. அதை நான் உங்கள்கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். அதனால் ஒரே விஷயம் மட்டும் மெயினில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த ஆள் டியூரேஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் டியூரேஷன் லென்த்து பண்ணுறதுக்காகவும் இவ்வளோ பேசுகிறான், இவ்வளோ அறுக்கிறான், மொக்க போடுறான், என்ன நேம் வேணால் எனக்கு கொடுத்துக்குங்க. அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. எனக்கு என்ன பேர் வச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அறுக்கிறான், மொக்க போடுறான், ரம்பம் போடுறான், பைத்தியக்காரன், லூஸு, என்னவாக இருந்தாலும் நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டா எனக்கு தெரியாது. கமெண்ட் செக்ஷனில் போட்டால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோன்றது தெரியும். உங்களை ஒருத்தன் குத்தி காமிச்சான், இந்த ஒரு தவறை நீங்கள் செய்கிறீங்கன்னு ஒருத்தன் குத்தி காமிக்கிறது உங்களுக்கு தெரிய வந்ததுனா தான் அதை திருத்திக்கவே முடியும். தெரியாமல் அவன் பாட்டு மனசுக்குள்ளே வச்சு தான் நம்ம நார்மலாக நல்லது பண்ணுறோம், செய்கிறோம். எல்லாமே நம்ம சொசைட்டியில் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணிடுறோம், அதனால் நம்ம எல்லாமே பேசிடலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது.
அது இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி தரோம், அப்போ நம்ம நல்லவனாக இருப்போமா அப்படின்றது நம்மளுக்குள்ளேயே ஒரு எண்ணங்கள் வந்துடும். அதை வந்து மற்றவங்க சொல்லணும். அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறது சரியா தவறா, இதுக்கப்புறம் இவங்ககிட்ட எப்படி பேசணும், நம்ம சப்ஸ்கிரைபரை ரெகுலராக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எனக்கு நீங்கள் தான் சொல்லித்தரணும். பேசணும்னு நினச்சா எவ்வளோ நேரம் வேணால் நான் பேசுவேன். 100% இதை ஷுவராக சொல்ல முடியும். பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சேன்னா இடைவெளி இல்லாமல் எவ்வளோ நேரம் வேணால் நான் பேசுவேன். பேசுகிறதுன்றது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன கருத்துக்கள், தனிப்பட்ட கருத்துக்கள், அது வந்து அதாவது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் என்னை திட்டணும்னா கூட தவறான வார்த்தைகளை, ஏன்னா நான் அந்த திட்டம் வந்து வாட்ஸ்அப்பில் நம்பர் தரேன், வாட்ஸ்அப்பில் திட்டிடுங்க, இல்லாட்டி ஃபோன் பண்ணி திட்டிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் ஒரு தவறான வார்த்தையை நம்ம பதிவு பண்ணும்போது இதில் எல்லாருமே இருப்பாங்க. நம்மளோட உள்ளங்கை போல், 5 விரல்கள் போல் எல்லாம் வேறு வேறு மாதிரி இருப்பாங்க. அதனால் அது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அடுத்தவங்களை காயப்படுத்திடக்கூடாது. அதை படிக்கும்போது இந்த வார்த்தை இதுதானா அப்படின்னு அவங்க தெரிஞ்சிக்கக்கூடாது. அதனால் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் டீசெண்டாக என்ன மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமோ, இல்லை எந்த மாதிரி வாழ்த்து தெரிவிக்க முடியுமோ தெரிவிச்சுக்கிங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சேட்டு கண்டிப்பாக பார்ப்போம். இதுதாங்க 2017 சேட்டு. ஓகேங்களா? 2 மாதத்தில் இருக்குது. 1 மாதம் வந்து முந்தா நாள் வந்தது இல்லையா, 7617 அதோட ஒத்து போகிற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் கணிச்சு நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. அது எனக்கு மார்க் பண்ணோன்னா நம்பர் அதிகமாக போகும். இப்போது இந்த பேட்டர்னில் 71739 க்ளூ நம்பர் கொண்ட ஒரு பேட்டர்ன். ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 6898. ஓகேங்களா? இப்போது 6898 அதுக்குமே வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடியது எந்த க்ளூ நம்பரும் இப்போ நான் கொடுக்க போகிறதில்ல. அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துப்பீங்களா, எடுக்க மாட்டீங்களா? 38 இங்கே 48 இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை 1739 கொண்ட ஒரு பேட்டர்ன் க்ளூ நம்பர். ஓகேங்களா? அந்த க்ளூ நம்பருக்கு நம்ம என்ன கணக்கு வச்சு இங்கே பண்ண போகிறோம் அப்படின்றது தான். இப்போது 739 இருக்குல்ல, 740 640 628 அந்த மாதிரி நம்ம கணக்கு வச்சு எடுக்கலாம். இப்போ 838ன்னு ஒன்று இருக்குது. இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு க்ளூ நம்பர். எப்படி இந்த 838 வருது அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 7க்கு 8, 3க்கு 3, 9க்கு 8 அப் அண்ட் டவுன்ஸ். ஓகேங்களா? இந்த பக்கம் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 738 இருக்கா, 738. ஸோ அதுக்கு நம்மளுக்கு 638 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு உல்ட்டாவாக ரிவர்ஸ் போகுது. அதனால் நம்ம அங்கே போக வேண்டிய அவசியமே கிடையாது. எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 683 அதை எடுக்கலாம். ஏன்னா அது ரிவர்ஸ் தான். 840 நான் சொன்னல, அந்த 840 இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதை தான் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த பேட்டர்னுக்கு வரக்கூடியது. எல்லாமே ப்ளூ கலரில் போடுறேன்னு பார்த்துருங்க. அப்போது 3க்கு கீழே இங்கேயும் 6ன்னு முடியுது பாருங்கள். எதிர்பாராத விதமாக கொடுக்குது. இங்கே வந்து 840 6ன்னு வருது. ஒரு வேளை 7ம் 6ம் ஆல்போர்டு கொடுத்துருக்கலாமோ, இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அது எப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ நான் சொல்கிறேன், அதை பிரகாரம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஜூலை மாதத்தில் இருக்கிறது நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. கன்ஃபியூஷன் வேணாம், அதிக நம்பர் வேணாம். நான் க்ளூ நம்பர் கொடுத்துட்றேன், 2086. ஸோ 2086க்கு எப்படி எடுக்கணும் 1977 எடுக்கலாம். ஒன்றே ஒன்று க்ளூ நம்பர் மட்டும் மார்க் பண்ணி கொடுக்குறேன், அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள். 86 086 87 எடுக்கலாம். இதை கூட எடுக்கலாம், 186. ஓகேங்களா? உதாரணத்துக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா 0க்கு 1, 8க்கு 8, 6க்கு 6. ஓகேங்களா? 208ன்னு இருக்குது, 209, 109, 107 அந்த மாதிரி எடுக்கலாம். 10 நீங்கள் பார்த்து எடுத்துங்க, அதிகமான நம்பர் நம்ம கொடுக்கக்கூடாது.
ஓகேங்களா. இதுக்கு மேலேயும் டீப்பாலாம் உங்களுக்கு சொன்னால் ரொம்ப இது மாதிரி ஆயிரும். 7006 இங்கே பார்த்தீங்கன்னா 3662. ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். ஆல் போர்டுக்கு 7ம் 2ம் கொடுத்தேன், 2 கட் பண்ணிக்கிறேன், 2க்கு பதில் 6 கொடுக்குறேன். ஓகேங்களா. 2க்கு பதில் 6 கொடுக்குறேன். ஒன்று இது 50%, இது ஒரு 50%. ஓகேங்களா. 2 வந்து நான் இங்கே இந்த இடத்துல கட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. அப்போ இங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு 6 வந்து நிற்கும், இங்கே பார்த்தீங்கனாலும் 6 உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து நிற்கும். ஸோ அதனால் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. சேட்டு கணக்கில் 7006ன்னு வருது, 3662ன்னு வருது. ஓகேங்களா. நல்லதே செய்யுங்க, நல்லாயிருக்கும் இந்த பேட்டர்ன். பாருங்கள், இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் வீடியோவை கேட்கும்போது ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு கேளுங்க. கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நல்ல விதத்தில் நல்ல முறையில் வீடியோ போட்டிருக்கேன், நல்லதை சொல்லியிருக்கேன். நல்லதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்கள் கிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.